ஜோதிடத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 12 ராசிகளில் விருச்சிகம் ராசி பாருங்க 8வது ராசியாக வருது. விருச்சிக ராசியின் ராசி அதிபதி முருகனின் அவதாரமாக இருக்கக்கூடிய செவ்வாய். இந்த விருச்சிக ராசிக்காரங்க பாருங்க, நியாய அநியாயத்தை தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களா இருப்பீங்க. தேலின் குணம் உங்ககிட்ட இருக்கிறதுனால குறுமுத்தனமும் விஷமத்தனமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தனக்கு பிடிக்காதவங்கள அடிக்கடி கொட்டிக்கிட்டே இருப்பீங்க. பார்க்கறதுக்கு அப்பாவி போல இருந்தாலும் விளையாட்டு போட்டிகள்லாம் பங்கு பெறும் பொழுது முதலிடம் வகிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்க அப்படிங்கிறதுனால உங்களோட இயல்புகளை மாற்றுறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். மற்றவங்களுக்காக பெரும்பாலும் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்கறதுக்கு தயக்கம் காட்டுவீங்க. அதே போல் நீங்கள் யாரையும் ஏமாற்றலாம் மாட்டீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை விட்டு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக தயக்கம் காட்டக்கூடிய ராசி இந்த விருச்சிகம் ராசியாக இருக்கும். இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் கிரக அமைப்பு எப்படி உருவாகியிருக்கு, இந்த அமைப்பால் என்ன விஷயங்கள் சாதகமாக நடக்கும், பாதகமாக என்ன நடக்கும், என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமையும். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே போல் மற்றவங்க தவறு செஞ்சால் அதை வன்மையாக கண்டிக்கக்கூடிய தன்மையும் உங்ககிட்ட இருக்குது. உங்களுடைய குற்றங்களை பெருசாக நீங்கள் நினச்சிக்க மாட்டீங்க, அதை மறந்துடுவீங்க. துப்பறிவும் தொழிலை திறமையாக செய்கிறவங்க நீங்கள். உங்ககிட்ட எளிதில் பேசி வெற்றி பெறுவது கஷ்டமான விஷயமா இருக்கும். முன்கோபமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையும் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் முன்பெண் யோசிக்காமல் சில விஷயத்தில் பாருங்கள், சில இடத்துல தூக்கி எறிஞ்சு பேசிடுவீங்க. அதுவே நிறைய பிரச்சனையை கொடுத்துருக்கும். உங்கள் பேச்சால் நன்மையும் கிடைச்சிருக்கும், நிறைய இடத்துல தீமையும் உங்களுக்கு உண்டாகியிருக்கும். பேச்சு விஷயத்தில் கவனமாக இருந்தாலே பெரும்பாலும் நல்ல விஷயத்தை நீங்கள் பெறலாம். இந்த விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது, இந்த வாரம் கிரக சூழல் என்ன மாதிரியான அமைப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ தெளிவாக பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக நீங்கள் கொண்டிருக்கிறதுனால இந்த அனுசம், விசாகம், கேட்டை 3 நட்சத்திரக்காரங்களுமே செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாட மனசார செய்துவாங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அறுபடை முருகனுக்கும் அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதுங்க. உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை இதனால் நீங்கள் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். விருச்சிகம் ராசி, இதில் சனி பயிற்சி இந்த வாரம் நடந்துச்சுல்ல, இதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சுருக்கமும் முதல்ல பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பண வரவு நல்லாயிருக்கு. பழைய நகைகளை, அடமானம் வச்ச நகைகளை இப்போ மீட்டு கொண்டு வர வாய்ப்பும் உண்டாகும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே இதுக்கு முன்னாடி நிறைய சண்டை, சச்சரவு, பிரச்சனை இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ தானாக உங்களை விட்டு விலகுது. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் ஒன்றா அமர்ந்து சிரித்து பேசி மகிழ்ச்சி அடையக்கூடிய தருணம் உருவாகுது. உங்கள் இளைய சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகளுமே பக்கபலமாக கிடைக்கும். இந்த குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட கொஞ்சம் அதிக கண்டிப்பாக செயல்படுத்தணுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கணும். படிக்கிற குழந்தைங்களை இன்னுமே தீவிரமாக நீங்கள் கண்காணிக்கணும். தாய் வழி உறவினர்கள் கொஞ்சம் அவங்களால வீண் அலைச்சலும் மனக்கசப்பும் வர வாய்ப்பு இருக்குது. அவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண் எரிச்சல், பார்வை கோளாறு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. மனைவி கிட்ட தேவையில்லாமல் வீணான வாக்குவாதம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்க்க பாருங்கள். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. தேவையில்லாமல் பிரச்சனையை பெருசு பண்ணிக்காதீங்க. உங்களுக்கான கருத்துக்களை சரியாக சொல்லுங்கள். அது புரிஞ்சுக்கலைன்னா புரிஞ்சுக்க வைங்க. பிள்ளைங்கக்கிட்டேயுமே கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொன்னோம். அதுக்காக கோவப்படுறது, அடிக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க. அவங்களோட போக்கில் விட்டு பிடிங்க. உங்களுக்கான நல்ல ஒரு உயர்வு பெறணும் குழந்தைங்கிட்ட அப்படின்னா விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து அவங்களுக்கான வழியில் நீங்கள் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டால் குழந்தைகள் விஷயத்துலையுமே நல்ல ஒரு உயர்வு பெறலாம். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தின் கிரக அமைப்பு எப்படி இருக்குது, இந்த அமைப்புகள் என்ன மாதிரியான சாதகமான பலனை கொடுக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே நாம் இப்போ தெளிவாக பார்க்கலாம். இந்த வாரத்தோட அமைப்புகளை பார்க்கும் பொழுது கிரக அமைப்புகள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் எல்லா விஷயத்திலுமே கவனமாக தான் இருக்கணும். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இருக்கிறார் இல்லையா, அவர் பாருங்கள் இந்த வாரம் சூரியன், ராகு மற்றும் புதன் பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறாரு. வக்கரம் பெற்ற புதனோட சுகஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய், சூரியன், ராகு ஒரு சேர எல்லா கிரகங்களுமே அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் ஏன்னா பழைய பிரச்சனைகளை நினச்சி கவலைப்படுற மாதிரியான சூழல் இருக்கும். இதனால் தூக்கம் கொஞ்சம் குறையும். பயணங்களால் சில அசௌகரியம் கூட வரலாம்.
பெரும்பாலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறதை மட்டும் தவிர்க்க பாருங்கள். ரொம்பவுமே நல்ல பயன்களை பெறுவீங்க. இந்த கண், கை, கால், மூட்டு வலி போன்ற பிரச்சனை கொஞ்சம் ஊத்திட்டு கொடுக்கும். இதுக்கு சிகிச்சை செஞ்சால் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பெறலாம். வரவிற்கேற்ற செலவு இருக்கும் அப்படிங்கிறதுனால செலவு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. செலவு செய்யும்போது எது தேவை அப்படிங்கிறத உணர்ந்து தேவைக்கு செலவு செய்யுங்க. அனாவசிய செலவை தவிர்க்க பாருங்கள். குடும்ப உறுப்பினர்களோட தேவையை நிறைவு செய்யக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் வருமானம் இருக்கும். அதிக சிரமத்தை சந்திக்காமல் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜாமீன் சார்ந்த பிரச்சனைகளுமே வரலாம், கவனம் செலுத்துறது நல்லது. பங்கு சந்தையில் கொஞ்சம் அதிர்ஷ்டம் சார்ந்த செயல்களில் வாழ்வாதாரத்தை இழக்காமல் பார்த்துக்கோங்க. முறையான திட்டமிடல் இருந்தால் நல்லது. இந்த திட்டமிடல் இல்லைனா தான் கொஞ்சம் பிரச்சனையை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். கூட பிறந்தவங்களால் பூர்வீக சொத்தில் மன உளைச்சல் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உற்றார் உறவினர்கள், கூட பிறந்தவங்க மூலம் சின்ன சின்னதாக மனத்தாங்கள் வரவுமே வாய்ப்பு இருக்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. குறைந்த ஊதியத்துக்காக அதிக நேரம் உழைக்க வேண்டியதாக இருக்கும். மற்றவங்களோட கருத்துக்கு மதிப்பளிக்க பாருங்கள். கடமையில் கண்ணும் கருத்துமா இருந்தால் கிரகத்தோட இயக்கம் பாதிப்பை தராது. இதை புரிஞ்சுக்கோங்க. தினமுமே நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. இதனால் ஆத்ம பலத்தை அதிகரிக்கலாம். இந்த விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும், தொழில் ஸ்தானத்தில் கேது பகவானும், லாபஸ்தானத்தில் பாருங்கள் சந்திரனும், இந்த சுகஸ்தானத்தில் தான் சனி, ராகு, சூரியன், செவ்வாய், புதன் இந்த 5 கிரக சேர்க்கையும் அமைஞ்சிருக்கு. பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு. இந்த வாரம் எந்த காரியத்தை செஞ்சாலும் உங்களுக்கு கவனமாக செயல்பட்டால் அதில் லாபத்தை பார்க்கலாம். கவனம் முன்னெச்சரிக்கை இல்லை அப்படின்னா அது பின்னடைவு ஏற்படுத்திடும். கவனமாக இருங்க. பணவரத்து நல்லா இருக்கணும் அப்படின்னா முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். நிறைய வேலை இருக்கிறதுனால உடல் சோர்வு வரும். வீணான பிரச்சனை தீருது. நண்பர்கள், உறவினர்கள் கிட்ட தேவையில்லாமல் மன வருத்தம் இருந்துச்சுன்னா அதுவுமே நீங்கள் பேசி தீர்க்கறதுனால சுப உறவை உண்டாக்க முடியும். பயணங்கள் திடீர்னு ஏற்படுங்க. கூட்டு தொழிலில் வியாபாரம் செய்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். அதுவும் வரவு செலவில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீணான அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலை பளுவுமே கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் அடுத்தவங்களால் ஏதாச்சும் குழப்பம் வரலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைங்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். பெண்களுக்கு உறவினர்கள்கிட்ட பேசும் பொழுதுமே கொஞ்சம் கவனமாக நிதானமாக பேசுறது நல்லதுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதார நிலை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. சேமிப்பில் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கவனம் செலுத்துங்க. சேமிப்பு உயர்ந்தால் பின்னால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாமல் பார்த்துக்கலாம். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் பொறுப்பான பணிகளுக்காக உங்கள் தலைமைக்கிட்டையுமே நல்ல பாராட்ட பெறலாம். அவங்களோட தனிப்பட்ட அபிமானத்தை நீங்கள் பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கவனம் செலுத்தினா நல்லதுங்க. பெரியவங்களோட சொல்படி கேட்டு நடக்கிறது வெற்றி வாய்ப்புக்கு உதவியாக இருக்கும். இந்த விசாகம் 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் பாருங்களேன், புதிய சுபகாரிய முயற்சிகள்லையுமே சில தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சில தடைகளுக்கு பின் உங்களோட காரிய வெற்றியை நீங்கள் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்னதாக பாதிப்பு வரலாம். அன்றாட பணிகளில் சுறுசுறுப்போடு செயல்படுங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் ஆற்றலையும் பெறுவீங்க. புத்திர வழியிலுமே சிறப்பான உயர்வு, மகிழ்ச்சி வரும். அடுத்து பாருங்கள், இந்த அனுசம் நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் முயற்சிகளில் தடை தாமதங்களை சந்திக்கிற மாதிரியான சூழல் உருவாகுது. இருந்தாலுமே பாருங்கள், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதிர்நீச்சல் போட்டாச்சும் முன்னேறிடுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்னதாக அடிக்கடி கருத்து வேறுபாடு தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். கருத்து வேறுபாடு வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, ஒற்றுமை குறையாது. உற்றார் உறவினர்கள் ஆதரவு உங்களுக்கு இந்த அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்கள் ஓரளவுக்கு திருப்தி தரும் வகையில் இருக்கும். உங்களுக்கு தேவையான விஷயத்தில் உங்கள் உறவினர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட முழுமையான ஆதரவுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த வாரம் நிறைய விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கலந்து பேசி ஆலோசனை செஞ்சு முடிவு பண்ணுங்கள். நன்மைகளை பெறலாம். நீங்களாம் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இல்லைன்னா எடுத்த முடிவையாச்சும் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பேசி முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் பேச்சில் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணுங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களோட விஷயத்தில் தலையீடு செய்யாமல் இருக்கிறது நல்லது. இந்த சுபகாரிய முயற்சிகளுமே தடைகளுக்கு பின்பு பாருங்கள் அனுகூலமான பயனை உங்களுக்கு தரும். பணவரவு ஓரளவுக்கு திருப்தி தரும் வகையில் தான் இருக்குது. பண விஷயத்தில் மற்றவங்களுக்கு முன்ஜாமீன் கையெழுத்து போடுறது, தேவையில்லாமல் வாக்குறுதி கொடுக்கறது, இது ரெண்டையுமே நீங்கள் தவிர்த்தா போதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்க பண விஷயத்துலையும் மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுற விஷயத்துலையும் ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். பெரும்பாலும் இந்த வாரம் எல்லா வகையிலுமே நன்மை நடக்க, தீமைகள் உங்களை விட்டு விலக முருகப்பெருமான மனமாற வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். மனசுலையுமே அமைதி ஏற்படும்.
கோயிலுக்கே போக முடியாதவங்க கூட உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி தினம்தோறும் முருகப்பெருமானை வணங்கிட்டு மனதார நம்பிக்கையோடு வணங்கிட்டு அன்றாட பணிகளை தொடங்குவதன் மூலம் நீங்கள் இன்னுமே சிறப்பான உயர்வை எல்லா வகையிலையும் பெறலாம். என நேர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் விருச்சிகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். அப்படியே கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம்.